வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 228 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 240 ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து அதுக்கு முன்னாடி நாள் கிரியேட் பண்ண லோவை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 29 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பியும் சரிவை சந்திச்சு புதிய லோ கிரியேட் பண்ணி 221 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் சொல்லப்போனால் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங்கு 220 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சோன்னா 250லேருந்து 220 வரைக்கும் சரிவை சந்திச்சிடுச்சு. 2 நாளில் 30 பாயிண்ட்டு சரிவு. தொடர்ந்து இது டவுன் ட்ரெண்டில் நம்ம பெட் பண்ணுறதில்ல ஓரளவு லாஜிக்கலாக அர்த்தம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டே போதும் நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ண. ஏன்னா ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறப்ப எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக இருக்கிறோம் அப்படின்றது தான் முதல்ல நம்ம பார்க்குறது. லாபம் வருது வரல அப்படின்றதுலாம் ரெண்டாவது விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற பொசிஷன் வர சமயத்தில் தான் ட்ரேட் பண்ண முடியும். மார்க்கெட்டுக்காக நம்ம போய் மார்க்கெட்டை துரத்தவும் முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் தான். பொறுமையாக மார்க்கெட்டில் வெயிட் பண்ணி கன்சால்டேட் பண்ணட்டும். மார்க்கெட் இதே மாதிரி தொடர்ந்து சரிவேஸ் கொடுத்துட்ருக்காது. வெயிட் பண்ணி கன்சால்டேட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரிஸ்க் இல்லாத தெளிவான டைரக்ஷன் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங்கை நேச்சுரல் கேஸ் தொடரலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.